நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு உண்டு. யாருக்கெல்லாம் கடந்த காலத்தில் நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணங்கள் தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, செலிபிரிட்டிய நட்பு இதெல்லாமே இருக்குது. குறிப்பாக நான் பெருசாக இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் தொழில் முனைவோராக இருக்கேன்னு நினைக்கிறவங்க, இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் கை கொடுக்கும். வேலை வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்க, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயும் நீங்கள் வேலையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் செக்டர் எதில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் ஹைக் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எவ்வளோக்கு உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள், முன்னேற்றங்கள் உங்களுடைய கரியரில் இருந்துகிட்டே இருக்குது. ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வழக்குகள் இருக்கா, ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்டர்ன்ஷிப் எது பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். ஸோ நீங்கள் ஒரு இடைக்கு நின்றாவோ எந்த விஷயத்துலையும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரமும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சொந்த பிஸ்னஸுமே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்குது, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்கோ, வராத பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்கலன்னா இந்த வாரம் கிடைக்கும். அல்லது கணவர் அல்லது மனைவியின் மூலமாக பண வரவு, பொருள் வரவு இருக்குது. இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு, யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி, அரியர்ஸு, இன்சூரன்ஸு, இன்சென்டிவு இதெல்லாம் வராதவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. அப்பாவுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸு, நல்ல ப்ராஃபிட் உண்டு. அது மட்டுமே இல்லை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து